ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன பண்ணுற போகிறோம்னா, மரவள்ளி கிழங்கு குச்சை நட போகிறோம். இன்றைக்கி காலையிலே தண்ணி எடுத்துவிட்டோம். காலையில் இப்போ வந்து 8:30க்கு மேலே ஆச்சு. நம்ம சின்னதாக ஒரு அரடிக்கு ஒரு குச்சின்னு சொல்லிட்டு நறுக்கி வச்சுருக்கோம். நம்ம வந்து இதுக்கு மொத்தம் 3 பேசன் நட போகிறோம். இந்த வெயிலில் 3 அடிக்கு ஒரு பார், 3 அடிக்கு ஒரு குச்சி, நம்ம அந்த விதத்தில் நட போகிறோம். ஆல்ரெடி பார் போட்டு உழுது ரெடியாக எல்லாமே பண்ணி வச்சாச்சு. தண்ணி பாருங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இன்னும் எவ்வளவோ வேலை இருக்குது. வாய்க்கால் அணைக்கணும், இதை கட்டணும், அதுக்கப்புறம் நம்ம தான் நடணும். அதனால் நானே தான் நட போகிறேன். அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுதான் முதல் பார்ட்டி. தண்ணி இன்னும் வேகமாக வர ஆரம்பிக்கல. ஏன்னா நான் வாய்க்கால் இன்னும் ஒரு சைடு அணைக்காமல் இருக்கிறதுனால அந்த தண்ணி இன்னும் வரல. நாம் இப்போ அணைச்சிக்கிட்டே வரோம். இன்னொரு ஒரு சைடு முன்னே அணைச்சிட்டேன். இப்படி நீங்கள் வாய்க்கால் அணைச்சா தான் தண்ணி அந்த வாய்க்கால் ஊறாமல் இருக்கும். இல்லைனா வாய்க்கால் சீக்கிரம் உடஞ்சிரும். அப்படி நம்ம ஒரு பாத்தியாக திருப்பி ஒரு பாத்தியாக அணைச்சா தான் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொத்தமாக திருப்பிட்டு கடைசி பாத்தியிலேருந்து அணைச்சிக்கிட்டு வந்தோம்னா வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தண்ணி நல்லா ஓரளவுக்கு குப்பி பாஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் மூலையில் மட்டும் கொஞ்சம் தண்ணி ஏறாமல் இருக்குது. இது கொஞ்சம் மேடு, அதனால் கொஞ்சம் டக்குன்னு தண்ணி ஏறல. நாமளே இப்போ தண்ணி கட்டி நாமளே இப்போ நட போகிறதுனால இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து தண்ணி கட்டிட்டோம். 2வது பார்த்து இப்போ பாஞ்சிக்கிட்டுருக்கு. காலுக்கிட்ட எவ்வளோ வேகமாக, ஓரளவுக்கு வேகமாக தான் தண்ணி வருது. ஏன்னா அது உப்பி தான் வந்தாகணும். சொட்டு நீராக இருந்தால் டக்குன்னு பாஞ்சிரும். இதுன்றப்ப கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ அடுத்தடுத்து பார்த்து நம்ம தெளி போட்டு அடுத்தடுத்து பார்த்து நம்ம இப்போ இதுன்னுட்டு வரோம். வாய்க்கெல்லாம் அணைச்சிட்டு சரியான முறையில் நான் வாய்க்கால் அணைக்க முட்டினோம் அப்படின்னா அடுத்தடுத்த தண்ணி கட்டும்போது லீக் ஆகி சீக்கிரம் உடஞ்சிரும். நம்ம அதனால் ஒரு விஷயத்தையும் பார்த்து ப்ராப்பராக பண்ணுறோம். நீங்கள் இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் நம்ம சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நம்மளும் இது தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நானும் இதை புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன். போக போக எல்லாமே கற்றுக்குவோம் உங்களோட இணைஞ்சு. இன்னும் அணைக்க வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம அணைச்சி தான் கட்டி ஆகணும். ஆள் இல்லை நம்மக்கிட்ட, நம்மளே தான் நடுறோம். அப்பா வந்து குச்சி நறுக்கிட்டு இருக்காரு. அதனால் நாம் அதை வந்து அணைச்சி வாய்க்காலில் தண்ணி கட்டிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். நம்ம இதுக்கப்புறம் இதை நட்டு முடிக்கணும். நிறைய ஒர்க் இருக்கிறதுனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நட்டது, அடுத்து துளுக்கிறது, ஒவ்வொரு வீடியோ நெக்ஸ்ட் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் அப்டேட்டில். நான் எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஏன்னா அது ஃபுல்லாக எடுக்க முடியாது, நிறையா ஒர்க் இருக்கிறதுனால அதை பார்க்கணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம வீடியோ போடுவோம். இந்த குச்சி வந்து நடணும்னா 3 அடிக்கு 3 அடி. அடுத்த வீடியோவில் இதை ஃபுல்லாக நான் அப்டேட் பண்ணுறேன்.